மத்திய கிழக்கில் நிலவும் போர் காரணமாக ஏற்பட்டுள்ள வரிவாயு தட்டுப்பாட்டால் சென்னையில் எல்பிஜி கேஸ் பங்குகள் மூடப்பட்டு வருகிறது. இதனால் எல்பிஜி கேஸில் இயங்கும் வாகனங்களுக்கு கேஸ் நிரப்ப முடியாமல் ஓட்டுநர்கள் தவித்து வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் அன்வர். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். மத்திய கிழக்கு நாடுகளில் போர் பதற்றம் காரணமாக இந்த கேஸ் எல்பிஜி தட்டுப்பாடானது நிலவி வரும் நிலையில் தற்பொழுது இந்த சென்னையில் பல்வேறு இடங்களில் எல்பிஜி கேஸ் நிரப்பும் பங்குகள் மூடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் வடபழனியில் செயல்பட்டு வந்த எல்பிஜி கேஸ் நிரப்பும் நிலையம் எந்த ஒரு முன் அறிவிப்பும் இன்றி தட்டுப்பாடு காரணமாக தற்பொழுது மூடப்பட்டுள்ளது. இந்த வகையில் எல்பிஜி கேஸ் நிரப்பு நிலையம் மூடப்பட்டுள்ளதால் ஆட்டோ, கார் போன்ற வாகனங்களில் எல்பிஜி கேஸ் நிரப்ப முடியாத நிலை ஏற்பட்டு ஓட்டுநர்கள் சோகத்துடன் திரும்பி சென்று வருகின்றனர். குறிப்பாக அந்த கேஸ் நிரப்பும் நிலையம் முன்பு ஒரு பதாகையானது வைக்கப்பட்டுள்ளது. அந்த பதாகையில் தற்பொழுதைய போர் நிலைமையால் சந்தையில் தற்காலிகமாக எல்பிஜி தட்டுப்பாடானது ஏற்பட்டுள்ளது. மேலும் எல்பிஜி விலைகளில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளன எனவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பை ஓட்டுநர்கள் நல்க வேண்டும் எனவும் நிலைமை சீராகிய பின் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பி இந்த கேஸ் நிலையமானது திறக்கப்படும் என நிர்வாகம் தரப்பில் அந்த பதாகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் குறிப்பாக இந்த ஹர்மோஸ் ஜலசந்தியில் ஏற்பட்டுள்ள இந்த நிறுத்தம் காரணமாக 70-80% இறக்குமதியாக வேண்டிய பெட்ரோலியம் தற்பொழுது 30% மட்டுமே இறக்குமதியானது வாராந்திர இறக்குமதியாக குறைந்துள்ளது. அந்த வகையில் பல்வேறு இடங்களில் சமையல் எரிவாயு சிலிண்டர், வணிக பயன்பாட்டு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டும் நிலையில் தற்பொழுது எல்பிஜியிலும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் சென்னையில் பல்வேறு எல்பிஜி நிரப்பும் நிலையங்கள் மூடப்பட்டுள்ளது. அந்த வகையில் மத்திய அரசு ஏற்கனவே சமையல் எரிவாயு தேர்வையை பூர்த்தி செய்ய வேண்டி முன்னுரிமை சமையல் எரிவாயுக்கு அளித்துள்ளதால் க்கான எல்பிஜி விநியோகத்தில் சப்ளை ஸ்குவீஸ் என்ற முறை கடைபிடிக்கப்பட்டு தற்காலிகமாக அந்த சப்ளையானது குறைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஏற்கனவே பெங்களூர் போன்ற முக்கிய நகரங்களில் இந்த தட்டுப்பாடு ஏற்பட்டு எல்பிஜி நிலையங்கள் மூடப்பட்டு வரும் நிலையில் தற்பொழுது சென்னையிலும் பல்வேறு இடங்களில் இந்த எல்பிஜி நிலையமானது மூடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் வடபழனியில் செயல்பட்டு வந்த எல்பிஜி கேஸ் நிரப்பும் நிலையம் எந்த ஒரு முன் அறிவிப்பும் இன்றி தற்பொழுது மூடி வைக்கப்பட்டுள்ளதால் ஆட்டுநர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்று வருகின்றனர்.